ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரொட்டேட்டர் தான் நம்ம. அது வந்து 36 பிளேடு கோமதி ரொட்டேட்டரு. அது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு 42 பிளேடாக எடுத்துடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது நண்பா. இது பாருங்கள், இப்போ தான் புதுசாக எடுத்தது தான். டோர் கண்டிஷன்லாம் பாருங்கள், எந்த ஒரு பெண்டுமே கிடையாது. ஏன் மரத்துக்கால் நிற்கிறதுனால இந்த குப்பை மண்ணெல்லாம் அடிச்சிருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பண்ணால் புது ரொட்டேட்டர் மாதிரி அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். ரொட்டேட்டர் பார்த்திங்கன்னா புதுசு தான். டோரெல்லாம் எந்த டோரும் வளையல. டோர்லாம் பார்த்திங்கன்னா பெண்டுங்கிறதே சொல்ல முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சைடு பட்டுக்கிட்டு இதோட எதுவுமே கழட்டு கிடையாது. இல்லை, எதுவுமே கழட்டு கிடையாது, அப்படியே தான் இருக்கும், புதுசாகவே இருக்கும். இது பிளேடு கூட பாருங்கள், ரொட்டேட்டரில் ஃபஸ்ட்டு வந்த பிளேடு தான் அது. இன்னும் அப்படியே இருக்குது பாருங்கள், எதுவுமே தேவை கிடையாது. ரொட்டேட்டரில் வந்த பிளேடு தான் அப்படியே. இவ்வளோ கத்தி அவ்வளோ தேஞ்சிருக்குது, அந்த அளவு தான் ஓட்டி இருக்குது. மற்றபடி எல்லாம் புது ரொட்டேட்டர் தான். எந்த இடத்துல ஒரு ஒடுக்கோ, எந்த இடத்துல ஒரு டேமேஜ் எதுவுமே கிடையாது. ரொட்டேட்டரில் பளிச்சுன்னு இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இது என்ன ரேட்டுனா கொடுக்கலாம் நண்பா, அது ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லுங்கள். என்ன ரேட்டுனா கொடுக்கலாம், கொடுத்துட்டு என்ன ரொட்டேட்டர் வாங்கலாம், கோமதி எடுக்கலாங்களா இல்லை இப்போ சக்திமான் எடுக்கலாமான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது நண்பா. ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். நம்ம வந்து 36 பிளேடு எடுக்கலாங்கிற ஐடியா தான் இருக்கும். 36 பிளேடு எடுக்க இருந்தோம். இப்போ வந்து சரி 36 வேண்டாம், 41 எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு மாத்திரம் நண்பா. ஸோ நீங்கள் கோமதி எடுக்கலாமா இல்லை கோமதி கொடுத்து சக்திமான் எடுக்கலாமா இல்லை வேறு ஏதாவது ரொட்டேட்டர் எடுக்கலாமா அப்படிங்கிறது சொல்லுங்கள். கோமதி நல்லா தான் இருக்குது. இல்லை இது மெயின் காரணம் என்னென்னா, இது வந்து நீங்கள் 42 பிளேடை மாற்றணும். இது கொடுத்தா என்ன ரேட்டுக்கு போகணும்பா, அது எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள். கொடுத்துட்டு இதோட பெஸ்ட்டாக இருக்கா இல்லை இதே எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஐடியாவும் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் வந்து ஒரு இது கணிக்க முடியும் நண்பா. ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் நண்பா. அங்கே பாருங்கள், பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா புத்தம் பூசு அப்படியே இருக்கும். கம்மியாக தான் ஓட்டிருக்கு வண்டியில் அந்த பிளேடு தான். எல்லாமே பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் அந்த பிளேடு தான். ஸோ உங்கள் வீட்டு ஒரு ஐடியா கேட்போம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவை போகிறேன் நண்பா. ஸோ நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிட்டு லேட்டஸ்ட்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் நண்பா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ என்னென்னு பார்த்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா. ஸோ எனக்கு பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஃப்ரேம் எல்லாம் எதுவுமே கழட்டவே கிடையாது. அப்படியே ஃபிட்டிங் அப்படியே வந்தது அப்படியே தான் இருக்குது. இது என்ன ரேட்னா நமக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் சொல்லுங்கள். நம்ம இதே பாருங்கள், ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் ஏன்னா எந்த ஒரு பெண்டுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பெண்டுமே கிராக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன இதுன்னு இந்த பிளான்ச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெண்டுமே கிடையாது. கிரீஸ் அடித்து நீட்டாக தான் ஓட்டியிருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிரீஸ் அடித்து நீட்டாக தான் ஓட்டியிருக்கு. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. என்ன ரேட்னா கொடுக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு என்ன மாதிரி எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் நண்பா. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் எது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்டர்நூன் எடுத்தீங்கன்னா என்ன ரேட்டு வரும் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் நண்பா. நீங்கள் சொல்கிறத பொறுத்து நம்ம நான் வந்து ரேட்டை மாற்ற முடியும். அசைன்மெண்ட் ஒரு டைம் லூஸ் ஆச்சு, அதை மட்டும் டைட் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்த நம்ப நான் வந்து இது பண்ண முடியும். ஓகே நண்பா, தேங்க்யூ. உங்களுக்கு தெரிஞ்சால் ஒரு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு யாராவது புதுசு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா.